எல்லாரும் வேலை பார்த்த ஒரு இடம். இந்த நிறுவனத்தில் தான் 1965 என்னை அறிமுகப்படுத்தினாங்க. எனக்கு சொந்த பேரு பழனிசாமி. இந்த பேரை சிவகுமார்னு மாற்றி வச்சது சரவணன் சார். சரவணன் சார் தான் அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தால் கூட எனக்கு இந்த பேரை சிவகுமார் வச்சது சரவணன் சார். அவர் ஞாபகமாக தான் என் மகன் சூர்யாவுக்கு ஒரிஜினல் பேரு சரவணன் நான் பேர் வச்சேன். முதல் படத்தில் ஒரு முக்கியமான லவ் சீன் ஒரு 500 அடி வரும். அந்த லவ் சீன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த படத்துலேயே நான் 3 சீன் 4 சீன் தொக்கடா சீன் தான் வர மாதிரி இருக்கும். அப்போ நான் அந்த மாணிக்கம் ரெக்கார்டிங் தியேட்டர் பக்கத்தில் நின்று அழுதுட்டு இருந்தேன். அப்போ சரவணன் சார் வந்தார். சாரி சிவகுமார், இந்த கூட நடித்த பொண்ணுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகலை, அது கொஞ்சம் சீனியரமாக தெரிஞ்சு சொல்லிட்டு அப்பச்சி உங்கள் சீனை வெட்டிட்டாங்க. 500 அடி சீன் அதான் படத்தை மெயின் சீன், அதை தூக்கிட்டாங்க. அப்போ நான் இந்த ஓட்டத்தில் அழுதுட்டு இருக்கும்போது சரவணன் சார் கூப்பிட்டு சீக்கிரமே உங்களுக்கு மிகப்பெரிய வேஷம் கொடுப்போம், நீ தைரியமாக இருங்க அப்படின்னாரு. இது நடந்தது 1965. அப்புறம் 68 உயர்ந்த மனிதன் ஒரு படம், ஒரு உத்தர் புஷ்னு பெங்காலி படத்தை பேஸ் பண்ணி அவங்க பண்ணாங்க. கிருஷ்ண பஞ்சி டைரக்ட் பண்ணாங்க. சிவாஜி எனக்கு அப்பா வேஷம் பண்ணாரு. வாணிஸ்ரீ அது எனக்கு அம்மாவா இருப்பாங்க. அதாவது சிவாஜி எஸ்டேட் வாட்ச்மேனுடைய பொண்ணை லவ் பண்ணி அவளுக்கு தெரியாம பிறந்த பையன் நானும். படம் பூரா சிவாஜி நடிச்சிருப்பாரு, நான் சத்தியமூர்த்தின்னு அவர் பையனா நடிப்பேன். நான் தான் ஒரு பையன், படம் பூரா தெரியாது, ஒரு வேலைக்கார பையனா நடிச்சிருப்பார். படம் முடியும் போதா தெரியும் சப்ஜெக்ட். தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த படங்கள் ஒரு 100 படங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு படம் உயர்ந்த மனிதன். அந்த மாதிரி ஒரு நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்த தலைமையில் சூர்யாவுக்கு அயன் பேரழகன் 2 படம் மாஸ்டர் பீஸ் படங்கள். 2மே சூர்யா லைஃப்ல மறக்க முடியாத 2 படம். அயன் எனக்கு முதல் படத்தில் சம்பளம் சொன்னா ஷாக் ஆயிடுவீங்க. எனக்கு முதல் பட சம்பளம் 1000 ரூபாய். பெரிய நம்பர் வச்சுக்க, வெறும் நம்பர் 1 போட்டு 3 சைபர் 1000 ரூபாய் எனக்கு முதல் பட சம்பளம். ஆனால் சூர்யா அந்த படம் பண்ணும்போது நீ என்ன சம்பளம் கேட்கறியோ அந்த சம்பளம் தானு கேட்ட பணத்தை அப்படியே கொடுத்து படம் பண்ணாங்க. சரவணன் சார் எப்படி நெருக்கமானு சொல்ல முடியாது. தில்லோசந்தரும் சரவணன் ஒரு இரட்டை பிறவிகள் மாதிரி. தில்லோசந்தர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தில்லோசந்தரை பேசாமல் இருக்கவே மாட்டார்.